ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா, அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பிரஷர்ஸ் வரும்? அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அரசியல் என்பது விளையாட்டு இல்ல. வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்ல. நீங்க அரசியல் சார்ந்து நீங்க வரப்போறீங்கன்னா, உங்களது ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள். அப்ப ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, உட்கார்ந்து ஒரு 1,00,000 பேர் உட்கார்ந்து அழுகுறாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா 1,00,000 பேர் உட்கார்ந்து சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க. ஆனா மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக, தைரியமாக, நான் இன்னும் சிம்பிளாவே பேசுறேன். நான் என்ன இதில் மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐ அம் அ டைரக்டர். ஐ வாஸ் அ டைரக்டர். ஒரு டைரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இப்போ நான் ஒரு டைரக்டராக அந்த பிரச்சனையில் வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. மொத்த பேர் சேர்ந்து இப்போ ஹீரோக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுங்க. எப்படி அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா? வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வரலாமா? அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா? அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ற மாதிரி சூப்பரா அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற மாதிரி அவ்வளவு ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுல முன்னாடி வந்து நின்று பேசுறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியுமா? தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை. இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன். நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்றானோடனே கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும். அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து. நீங்க ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் போன்ற சிறந்த தலைமைகள்லாம் வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அரசியலோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நேற்று திருமாவளவன் வந்து விமர்சிச்சிருந்தார் 2 நாளுக்கு முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழை அழிச்சிட்டாரு, எங்களுக்கு மேல நம்பிக்கையே கிடையாது, தமிழ் அழியதுக்கு காரணம் இந்த மாதிரி ராஜாக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில் இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து. சாதாரண மனிதர் அல்ல ராஜராஜ சோழன் என்பவர். நீங்கள் கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்துவிட்டு அவர் ஆன்மீக தொண்டு என்ன வந்து ஆற்றியிருக்கிறார், அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன, அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிகச்சிறப்பாக இருக்கும் என்று பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அது மூடனதுக்கான காரணம் நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். என்னுடைய பர்சனலான ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து செல்கிறேன். அதனால ஆளும் அரசுல இருந்து உங்களுக்கு பிரஷர் வந்ததா கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதுல என்ன வெளிப்பாடு? வெளிப்படையா சொல்றேன், தமிழக அரசு எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. இல்லை நான் பிரச்சனை கொடுத்திருந்தா இன்று மதுரையில் என்னால் இந்த தைப்பூச நிகழ்வை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செய்ய முடியுமா? காவல்துறையிட்ட போய் பர்மிஷன் லெட்டர் கொடுக்க சொல்கிறோம், உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்போ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, போலீஸ் சப்போர்ட் எதாவது வேணுமா, வெளியே ப்ரொடெக்ஷன் போடணுமா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் வேணுமா, வேறு யார் மேலேயா சந்தேகப்படுறீங்களா, வேறு ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கான்னு சொல்லி முழுக்க காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. தமிழக அரசில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அவர்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. தமிழக அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் தைரியமாக ஆன்மீகம் வளரட்டும் என்ற நிலைமையில் தான் இன்று வந்து எனக்கு பர்சனலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னை சார்ந்தவர்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். மிகச் சிறப்பான முறையில் வந்து போய்கொண்டிருக்கிறது. நான் வெறுத்து மூடினதுக்கு மாபெரும் காரணம் மக்கள் மேலே இருக்கிற கோபம் தானே தவிர அரசு மேலே இருக்கக்கூடிய கோபம் இல்லை. இது அரச குறை சொல்லி குற்றம் சாட்டி சிம்பத்தி தேடணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்றது கருதுகிறேன். மக்கள் இன்னும் கொஞ்சம் திருந்தணும். யாருக்காக உழைக்கிறோமோ அவனே பயிற்சி பண்ணுறதில்ல, அவனே நன்றி உணர்வோடு இருக்கிறது இல்லை. நன்றி உணர்வுன்னு சொல்லி கொடுத்தவன் பூரா நன்றி உணர்வுலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவன்கிட்ட போய் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கிளாஸ் எடுக்க முடியும்? அது சும்மா இப்போது எதையுமே நான் எதிர்பார்க்கலனாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்? நான் சொல்லி கொடுப்பதே நன்றி உணர்வு தான். அதாவது வளர்த்துக்கடான்னு தான் எதிர்பார்க்குறேன். அப்போ அதே இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும்? இருந்தாலும் கூட வருடத்திற்கு ஒரு முறை இது ஒரு பக்தனாக முருகப்பெருமானுக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதனால் இதை இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும் என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன்.